அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும். இன்று கள் உண்ணாமை அதிகார தொகுப்பாக இன்றைய குறள் வருகிறது. இந்த அதிகாரத்தில் மது குடித்தல் தவறு என்றும் அதை எப்படி திருத்துவது என்பது பற்றியும் ஐயன் 10 குறட்பாக்களில் சொல்லியிருக்கிறார். முதல் குறளில் உட்கப்படார் ஒழி இழப்பார் எஞ்ஞான்றும் கற்காதற் கொண்டொழுகுவார். கள் குடிப்பதை, மது குடிப்பதை ஒரு போதையாக, ஒரு காதலாக கொண்டு வாழ்பவர்கள் பகைவராலும் அஞ்சப்பட மாட்டார்கள். அவருக்கு எந்த விதமான புகழும் வாழ்க்கையில் இருக்காது. உன்னற்க கள்ளை உனில் உண்க சான்றோரால் எண்ணப்படாதார். சான்றோர் என்று சொல்லக்கூடிய பெரிய மனிதர்கள் ஒருவரை மதிக்கப்பட வேண்டாம் என்று அவர் நினைத்துவிட்டால், சான்றோரால் மதிக்கப்பட வேண்டியதில்லை என்று அவர் நினைத்துவிட்டால், அவர் கள்ளை உண்ணலாம், மதுவை உண்ணலாம், போதைப் பொருளை உண்ணலாம். இல்லை என்றால் உன்னற்க கள்ளை, மதுவை குடிக்காதே என்று வள்ளுவர் அதிகாரமிட்டு கோபமாக, ஆணித்தரமாக இந்த குறளில் பொருள் சொல்கிறார். அடுத்த குறள், ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்கழி. ஒருவனை பெற்ற தாயினுடைய முகத்திலேயும் அந்த குடிகாரனுடைய செயல்களை பார்த்து கோபம் கொப்பளிக்கும், அருவருப்பு வரும், ஒரு வெறுப்பு ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது கற்றுணர்ந்த நீதிநெறிப்படி வாழும், அறத்தின்படி வாழும், மதுவை குடிக்காத சான்றோர்களுடைய முகத்தில் என்ன மாதிரியான ஒரு எதிர்வினை இருக்கும் என்று ஐயன் இந்த குறளில் கேட்கிறார். அடுத்த குறள், நான் எனும் நல்லால் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேணாம் பெருங்குற்றத்தார்க்கு. கள் உண்ணுதல் என்னும் போற்றக்கூடாத, பேணக்கூடாத பெரும் குற்றத்தை, மது குடித்தல் என்னும் பெரும் குற்றத்தை போற்றி பாதுகாப்பவர்களை பார்த்து வெட்கம் என்னும் நல்ல பெண்மணி புறமுதுகிட்டு ஓடிவிடுவாள், அவர்களை விட்டு ஓடிவிடுவாள். இப்படி குடித்தால் அவர்களுக்கு வெட்கமே இருக்காது, நாணமே இருக்காது என்று சொல்கிறார். கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல். ஒரு கைவசம் அறிவு என்பதே இல்லை. யாருக்கு? பொருளை கொடுத்து மது வாங்கி குடித்து தன்னுடைய சுய உணர்வை இழந்து மயங்கி கிடைக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு அறிவு என்பதே கிடையாது, அறிவில்லாத முட்டாள்கள் அவர்கள் என்றும் திட்டுகிறார். அடுத்த குறள், துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். தூங்கிபவர்கள் என்பவர் யார் என்றால், செத்துப்போன மரணம் அடைந்தவர்களை தவிர வேறு அல்லர். மரணம் என்பது மீளா துயில், தூங்குபவர்கள் என்பது ஒரு சிறு துயில், அவர்கள் எழும்பி விடுவார்கள். அதுபோல்தான் நீ மதுவை குடித்தாலும் அது மது அல்ல, நீ விஷத்தை குடிக்கிறாய் என்றும் மிரட்டுகிறார் வள்ளுவர். உள்வொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கள் ஒற்றி கண் சாய்பவர். எந்த பொழுதாக இருந்தாலும் ஊருக்கு தெரியாமல் நாம் ரகசியமாக மது குடித்து விட்டு போய் படுத்து விடலாம் என்று நினைப்பவர்கள், அவர்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதையும், அவர்கள் மது குடித்தார்கள் என்பதையும் மற்றவர்கள், உள்ளூர் மக்கள் எல்லாம் அறிந்து கொண்டு அவர்களை நையாண்டி செய்வார்கள், கேலி செய்வார்கள், கேவலப்படுத்துவார்கள் என்பது அடுத்த குறள். கழித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததுவும் அங்கே மிகும். நான் யாரும் அறியாமல் மது குடித்து விடுவேன், எனக்கு மது குடிக்கும் பழக்கமில்லை என்று பொய் சொல்லாதிருக்க. ஏனென்றால் நீங்கள் மது குடித்த பிறகு உங்கள் நெஞ்சத்தில் என்ன இருக்கிறதோ அனைத்தும் வெளியே வந்து நீங்கள் உளறிக் கொண்டிருப்பீர்கள். எல்லாருக்கும் தெரிந்துவிடும், ரகசியம் ஒன்றுமே இருக்காது, இல்லாதும் சேர்ந்து வெளியில் வரும் அப்படின்னு ஐயன் சொல்றார். கலித்தானை காரணம் காட்டுதல் கீழ்நீர் குளித்தானை தீதுரி அற்று. ஒரு மது குடித்து பழக்கப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு அறிவுரை சொல்லி நீ மது குடிக்காதே என்று திருத்த முயல்வது என்பது என்னவென்றால், ஒரு ஆழ்ந்த நீர்நிலையில் நீருக்கு கீழே ஒருவன் குளித்து கொண்டிருக்கிறான். அவனை ஒரு தீப்பந்தம் கொண்டு சென்று தேடுதலை போன்று எந்த விதமான ஒரு உபயோகம் இல்லாது என்று அந்த மது குடிப்பவனுக்கு அறிவுரை சொல்பவருக்கு அறிவுரை சொல்லுகிறார் வள்ளுவர். கள் உண்ணார் பொழுதில் கலித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு. ஒருவன் மது குடிக்காத பொழுது அந்த மது குடித்தவன் செய்யும் அலம்பல்களை எல்லாம் பார்த்து விட்டும் அதை மனதில் கொள்ளாமல் மீண்டும் மது குடிக்க செல்கிறானே, இவனை என்னவென்று சொல்வது என்று ஐயன் வருத்தப்படுகிறார். இப்படி 10 குறள்களிலும் ஒரு மது குடிப்பது,
மது பழக்கத்திற்கு அடிமையாவது, போதை பழக்கத்திற்கு அடிமையாவது எவ்வளவு கெடுதல் என்பதை ஐயன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் மது குடிப்பது, கள் உண்ணுதல் என்பது ஒரு பெரும் குற்றம் அல்ல. ஔவையாரும் அதியமானும் கள் உண்டார்கள், பெரியகள் சிறியகள் என்றெல்லாம் புறநானூற்று பாடல் வருகிறது. பெண்களும் மது குடித்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். ஆனால் அந்த சூழ்நிலையில், அந்த சமுதாய சூழ்நிலையிலேயே கூட முதல் அறத்தின்பால் யோசித்து மது குடித்தல் கெடுதல் என்று, அந்த மது குடிப்பதனால் விளையும் அத்தனை விளைவுகளையும் கண்ணுற்று அதனால் நீ மது குடிக்காதே என்று உத்தரவு போட்ட ஒரு ஆகச்சிறந்த பெருமகன், அறத்தின் வழி வாழ்ந்தவன் நம் ஐயன் திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குடிப்பழக்கம் தீது, அது உன் குடும்பத்தை கெடுக்கும், குடியை கெடுக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த அறிவுரையில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அரசாங்கம் மதுக்கடைகளை வைத்து நடத்துகிறது. அறத்திற்கு முரணான ஒரு செயலை அரசாங்கம் செய்கிறது. இது எது முதல்ல வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்போம்ல, அந்த மாதிரியான கேள்விதான். மது குடிப்பதனால் அரசாங்கம் மதுக்கடைகள் நடத்துகிறதா, அல்லது மதுக்கடைகள் அரசாங்கம் நடத்துவதால் மக்கள் மது குடிக்கிறார்களா என்பதுதான் எது முதல்ல வந்ததுங்கிற கேள்வி மாதிரி. இது ஒரு கேள்வி, கோழியா முட்டையாங்கிற மாதிரி. இரண்டுமே தான். அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும், அது ஒரே மடியாகவோ படிப்படியாகவோ எப்படியாவது மூட வேண்டும். மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் குடிப்பார்கள் என்ற அந்த கூற்றுக்கு நான் உடன்பட மாட்டேன். கள்ளச்சாராயம் குடிக்காமல், பெருகாமல், காய்ச்சாமல் அதை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு ஒரு அரசாங்கத்திற்கு உண்டு. பக்கத்து மாநிலத்தில் மதுவிலக்கில்லை, அங்கே போய் குடித்துவிட்டு வருவார்கள் என்பதும் தவறு. அப்படி போய் குடித்துவிட்டு வருபவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. இதை அரேபிய நாடுகளில் போய் இதை செய்துவிட முடியுமா? ஒருவன் ஒரு தவறை செய்கிறான் என்றால் அதற்கு தகுந்த தண்டனை அவனுக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவன் செய்ய மாட்டான். அதனால் என்ன ஒரு காரணம் சொன்னாலும் அரசாங்கம் மதுக்கடைகளை நடத்துவதும், அதை குடித்துவிட்டு மக்கள் வேலைக்கு செல்லாமல் பெரும் குற்றங்களில் ஈடுபடுவதும் எந்த காலத்திலும் ஐயனால் ஒப்புக்கொள்ள இயலாது. ஐயன் வழி வந்த என் போன்றவர்களால் ஒப்புக்கொள்ள முடியாது என்பதுதான் இந்த அதிகாரம் சொல்லும் பொருள். இதற்கு பல நண்பர்கள் பின்னூட்டம் அளித்துள்ளார்கள். குறிப்பாக என்னுடைய அன்பிற்குரிய அக்கா இன்சுயர்கள், நீங்கள் சொல்லும் இந்த பொருளையும் ஐயனுடைய குரலையும் கேட்டு ஒரு சிலராவது மது குடிக்கும் பழக்கத்தை விட்டால் அதுவே நீங்கள் செய்துள்ள இந்த குரல் தொண்டுக்கு நல்ல பலன் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி ஒரு சிலராவது மாறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கும் மிக்க இருக்கிறது அக்கா. கவிஞர் பட்டிமன்ற பேச்சாளர் மோகனஸ்தர்வம் அவர்களும் தொடர்ந்து பின்னூட்டத்தை அளித்துக் கொண்டே இருந்தார். அனைவருக்கும், அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், நிஷ்ணத்திரலை வெளிக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, நன்றி. டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.